போன வாரம் தாவீது கனெக்ஷன் பேசினேன். ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசம், தாவீது கிருபை. புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் கிருபை ரெண்டு தான் உங்கள் ரட்சிப்பு. இனிமேல் வருகிற ரட்சிப்பெல்லாம் விசுவாசம் கிருபை. ஆகவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆகவே இயேசு தாவீதோடும் ஆபிரகாமோடும் அந்த கனெக்ஷன் மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம். ஆகவே இயேசுவின் உடலில் இருக்கிற நாம், அவருடைய அவயவமாய் இருக்கிற நாம், இயேசுவை சிரசாய் கொண்ட நாம், அந்த ஆபிரகாமோடு தாவீதோடு கனெக்ஷன் பேசினேன், இனிமேலும் பேசுவேன். இன்றைக்கு முக்கியமான ஒரு வசனத்தை காமிக்க போறேன். இதுவும் கனெக்ஷன் வசனம் தான். லூக்காவின் சுவிசேஷம் 15 அதிகாரம். லூக்கா 15. 7 வசனம். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 10 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3 வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 1. அடுத்தது நாம் எல்லாரும் சேர்ந்த வாசித்த வசனத்தை இன்னொரு நாள் செய்தியா கேட்க போறோம். இன்னைக்கு உங்க மனதில் வைக்க வேண்டியது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. நம்ம மனம் திரும்பின உடனேயே பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. When the time we repent, when the minute we repent, we see the great joy in the heaven. Great joy. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. மனம் திரும்பின உடனேயே பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாயிருச்சுன்னா, மனம் திரும்பின உடனேயே பரலோக ராஜ்யத்தில் நம்ம கனெக்ஷன் ஆயிட்டோம். எத்தனை மணி சொன்னதை விளைவிக்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, இந்த மனம் திரும்பின உடனே பரலோக ராஜ்யத்தின் கனெக்ஷன் எப்படி உண்டாச்சு, அதை குறித்த தேவ தீர்மானம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, அதை காமிச்சுட்டு இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த போதகங்களை இயேசு பண்ணினார் இல்லையா, அதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போறேன். டீச்சிங் அபவுட் காட்ஸ் கிங்டம், அதை உங்களுக்கு காண்பிக்க போறேன். ஆகவே நம்ம மனம் திரும்பின உடனேயே பரலோக ராஜ்யத்தோட நமக்கு கனெக்ஷன் உண்டாயிருச்சு. இந்த கனெக்ஷன் தேவ தீர்மானத்துல. அதைத்தான் எபேசியர் வேதத்தை நீங்க திருப்பி திருப்பி பார்க்கணும், சொல்ல சொல்ல திருப்பி பார்க்கணும். எபேசியர் 1 அதிகாரம். எபேசியர் 1 அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6 வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசுவின் மூலமாய். சொல்லுங்க, இயேசுவின் மூலமாய். சொல்லுங்க, இயேசுவின் மூலமாய் அவருக்கு உங்களை என்ன புத்திர சுவிகாரம் ஆகும்படி என்ன குறித்திருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தவர் யார்? பிதா. யார் மூலம்? இயேசுவின் மூலமாய். என்ன ஆகும்படி? புத்திர சுவிகாரம் ஆகும்படி. இந்த புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே என்ன வருகிறது? அக்செப்டட். அப்ப நீங்களும் நானும் இயேசுவின் மூலமாய் பிதாவினாலே அக்செப்டட் ஆகிவிட்டோம். அக்செப்ட்னா சம்மதம் அப்படின்னு அர்த்தம். என்னப்பா அக்செப்ட் பண்றியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அக்செப்ட் பண்றியா, சம்மதிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசுவின் மூலமாய் தேவன் தமக்கு உங்களை புத்திர சுவிகாரம் ஆகும்படி முன் குறித்தார். எப்போ புத்திர சுவிகாரம்
ஆனீங்களோ அப்ப பிதா உங்களுக்கு உங்களை அக்செப்டட் ஆக்கிட்டாரு, உங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாரு. கரத்தை உயர்த்தி சொல்வோம். இந்த தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு ரெண்டு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹிஸ் மெர்சிஃபுல் இன்டென்ஷன், அவருடைய இரக்கத்தின் நோக்கத்துக்குள்ளே, அவருடைய இரக்கத்தின் நோக்கத்துக்குள்ளே தேவன் உங்களை என்னை அவருடைய பிள்ளையாக அக்செப்ட் பண்ணிவிட்டார். ஆகவே நீங்களும் நானும் பிதாவுடைய இரக்கத்துக்குள் அக்செப்ட் பண்ணப்பட்டு விட்டோம். இப்பொழுது பிதாவின் இரக்கம் உங்கள் மேல் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இரக்கத்துக்குள் இருக்கிறீங்க. ஆகவே நீங்க பிள்ளைகளாகி நம் இறங்குமே என் இயேசுவே அப்படின்னு பாட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுங்க, புரிஞ்சா நல்லது, புரியாட்டி நான் புரிய வைக்கிறேன். நீங்க ஏற்கனவே இரக்கத்துக்குள் இருக்கிறீர்கள். கரத்தை உயர்த்தி ஹிஸ் மெர்சிஃபுல் இன்டென்ஷன் ஒன்னு. ரெண்டாவது காட்ஸ் பிளஷர், அவருடைய நல்ல சந்தோஷத்துக்குள்ளதான் உங்களை அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்வோம். அப்ப பிதாவினாலே நீ அக்செப்ட் பண்ணப்பட்டு விட்டீங்க, புத்திர சுவிகாரர் ஆயிடுச்சுங்க. இப்ப நான் பரலோக கனெக்ஷன் தான் பேசிட்டு வர்றேன். இந்த பரலோக கனெக்ஷன் உங்களுக்கு எனக்கும் குமாரன் மூலம் என்பதை கீழே இருக்கிற வசனத்துல காமிக்க போறேன். எல்லாரும் வாசிக்க போறோம். எபேசியர் 1:9 வசனத்தை சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எப்போது? காலங்கள் நிறைவேறும் போது. இயேசுவை குறித்து, இயேசுவின் பரப்பை குறித்து என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் 4 காலங்கள் நிறைவேறும் போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அப்ப இயேசு காலங்கள் நிறைவேறும் போது பிறந்தார் என்றால் பிதாவுடைய பிளான் என்ன? பரலோகத்தையும் பூலோகத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி கட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம். ஆகவே இன்னைக்கு செய்தியின் தலைப்பண்ண பரலோகத்தில் நமக்கு இருக்கிற கனெக்ஷன். ஆகவே மனம் திரும்பின உடனே பரலோகத்தில் என்ன வந்துருச்சு? சந்தோஷம் உங்களை குறித்து நம்ம குறித்து உண்டாயிருச்சு. மனம் திரும்பின உடனே நீங்களும் நானும் அவருடைய இரக்கத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய குட் பிளஸருக்குள்ள இருக்கிறோம். இப்பொழுது இயேசுவுக்குள்ள நம்ம பரலோகத்துல பூலோகத்தில் இருக்கிற நம்மை பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல இயேசு கூட்டி கட்டிட்டார். இப்போ கட்டப்பட்டு வருகிறோம். கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்கள. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்துல பேசிட்டு வர்றேன். ஓகே. தேவனுடைய வரலினால் பிசாசை துரத்தினபடியால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்து இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பரலோகத்துல நமக்கு கனெக்ஷன் இயேசுவின் மூலம், இயேசு பலியானதுக்குள்ள இப்போது பூலோகத்தில் இருக்கிற நாம் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல கூட்டி கட்டப்பட்டு வந்தோமல்ல, வருகிறீர்கள். கரங்களை திறமைப்படுத்துங்க. Praise Jesus. ஓகே, இன்னொரு வசனத்தை இதை உங்க தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் வசனத்தின் மூலம் வசனம் காமிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். வேதத்தை எனக்கு திருப்பி தயவு செய்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் 3. யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யாரை குறித்து? இயேசு குறித்து. இயேசு யார்? பரலோகத்திலிருந்து இறங்கினவர். இரண்டாவது, இயேசு யார்? பரலோகத்தில் இருக்கிறவர். இயேசு பரலோகத்தில் இறங்கி, பரலோகத்திலிருந்து இறங்கிட்டு, இறங்கினா எங்கதான் இருந்தாரு?
பூமியில தான் இருந்தாரு. நல்லா கவனிங்க, பிரசங்கத்தில் நல்லா கவனிங்க. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கினவர்னு பார்க்கிறோம், மறுபடியும் வசனம் பரலோகத்தில் இருக்கிறவர்னு பார்க்கிறோம். அவர் பரலோகத்தில் இறங்கணும்னு பூமியில தான் இருந்தாரு. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? பூமியில தான் இருந்தாரு, ஆனால் அவர் பரலோகத்தில் இருக்கிறவராகவே ஆவியானவர் காமிக்கிறார். நீங்களும் நானும் பூமியில தான் இருக்கிறோம், ஆனால் இப்பொழுது பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது என்ற சென்ஸ் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எனக்குள்ள அந்த பரலோக ராஜ்யம் இருக்கு என்ற அந்த உணர்வு இருக்கணும். இயேசு பரலோகத்தில் இருக்கிறவர் என்று சொன்னது போல நான் இந்த பூமியில இருந்தாலும் நான் பரலோகத்தில் தான் இருக்கிறேன் என்ற அந்த சென்ஸ் இருக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் கனெக்ஷனாகவே இருக்கிறோம். எத்தனை மணி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே, மறுபடியும் கவனிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறினவர். இப்போது இயேசு எங்கே ஏறி இருக்கிறார்? பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறார். சரி, இப்ப நீங்களும் நானும் எங்க போறதுக்கு தான்? இந்த பாடு, இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த நிந்த எங்க போறதுக்கு தான்? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? ஹலோ, இப்படிலாம் கைதண்ண எனக்கு பிடிக்காதுங்க. எங்க போறதுக்குயா? இங்கே இருக்க போறீங்களா, போக போறீங்களா? இங்க இருக்கிறதுக்காயா மேல இருந்து கீழே வந்தாரு? இங்க இருக்கிறதுக்கா மேல இருந்து வந்து ரத்தம் சிந்தினாரு? அவர் உங்களை கூட்டிட்டு போக வரப்போறாருங்க, நம்மளை கூட்டிட்டு போக வரப்போறாருங்க, சபையை கூட்டிட்டு போக வரப்போறாருங்க. ஹல்லேலூயா! எத்தனை சொன்னது நல்ல விளக்கிட்டீங்க? ஆமா. ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அந்த தொடர்பு தான் நம்முடைய ஆவியில் இருந்துகிட்டே இருக்கணும். அவர் ஸ்பிரிட் always connecting next to the kingdom truth. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியத்தில் நம்முடைய கனெக்ஷன் இருக்க இந்த பூமிக்குரிய காரியத்தில் இயேசு செஞ்சு முடிச்சார் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு உரியது. அது தானா வரும், அது தேடி வரும். இந்த பூமியிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எதற்குள்ள? வெயிட். எதற்குள்ளன்னு கேட்பேன். இயேசு செஞ்சு முடிச்சதுக்குள்ளன்னு கேட்கணும். எதற்குள்ள? இயேசு செஞ்சு முடிச்சதுக்குள்ள. எதற்குள்ளேன்னு கேட்பேன். இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குள்ள இந்த பூமியில நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். ஓகே, இந்த பரலோகத்துக்கு அடுத்த சத்தியத்துல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட கூட சீக்கிரம் திருப்புங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. ஓகே, நல்லா பார்க்க. எங்கேயும் பார்க்கிறோம், பரலோகம் பார்க்கிறோம், பூர்லோகம் பார்க்கிறோம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். முதலாவது பிதா, இரண்டாவது குமாரன், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3. இந்த பூலோகத்தில் சாட்சி இடுறது 3. முதலாவது சாட்சி என்ன சாட்சி பாருங்க? ஆவி. இரண்டாவது சாட்சி என்ன சாட்சி? ஜலம். மூன்றாவது சாட்சி என்ன சாட்சி? இரத்தம். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. முதலாவது சாட்சி ஆவிங்க, இரண்டாவது சாட்சி ஜலம், மூன்றாவது சாட்சி இரத்தம். இந்த ஜலம் என்ற உடனே ஞானஸ்நானத்துக்கு தான் போயிடும். அது ஒரு சாட்சி தான். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தோன்னே வானம் திறக்கப்பட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆகவே இன்னும் யாரா ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் இந்த சாட்சி உங்களுக்கு அவசியம். தாமதப்படாம மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. ஆனா அதுக்கு மேல இந்த ஜலம் என்ற சாட்சி வசனத்தின் சாட்சி, ஆவியின் சாட்சி, இரத்தத்தின் சாட்சி. உங்களுக்கு எனக்கும் எந்த சாட்சி இருக்கு? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சாட்சி இந்த பூமியிலே உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது. யாருக்கா சந்தேகம் இருக்கா?
என்ன இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, சரி, தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தீங்களா? சாட்சி இருக்கா? பிதா என்னோட நேசகுமார், நீங்க ஆனசம் எடுத்த போது, இயேசு ஆனசம் எடுத்த போது சாட்சி கொடுத்தது போல உங்களை குறித்து என்னோட நேசகுமாரத்தை சாட்சி கொடுத்துக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? கொடுக்கிறாரு. என்ன சாட்சி? இவர் இயேசுவின் பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். ஆகவே பரலோகத்தில் 3 சாட்சி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பூலோகத்தில் உங்களுக்கு எனக்கு இந்த 3 சாட்சி இருக்கு. யாராவது இயேசு இரத்தத்தால் கழுவப்படாட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க இந்த சாட்சி இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொள்ள இயேசுவை விசுவாசிங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யுங்க. இந்த சாட்சி உங்களுடையதாகும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, இது எப்ப எந்த அதிகாரத்தில் பிரசங்கம் ஆரம்பிச்சோம்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பிரசங்கத்தை ஆரம்பிச்சோம். சரி, இதை எப்போது எந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாய் இதை சொல்கிறார் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு வேதத்தை வாசித்தா மேல வாசிக்கணும், கீழே வாசிக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, அவர் எதை வலியுறுத்துகிறார் என்பதை வாசிக்கணும். எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை புரிஞ்சு வாசிக்கணும். அப்பதான் வேத வாசிப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது உங்கள் வாழ்விலே நன்மையை கொண்டு வரும். இப்ப பாருங்களேன், 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்து வந்தார்கள். பரிசேயரும் வேதபாரரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமை. இது யாருக்கு சொன்ன உவமை? வேதபாரகர் பரிசேயருக்கு சொன்ன உவமை. எந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட உவமை? பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. நீங்க இந்த நேரத்தில் கீழே பார்த்து லூக்கால வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிரசங்கத்தை கேளுங்க, என்ன அட்டென்ஷனா பாருங்க, காதுல கேளுங்க. பார்க்க சொன்னா பாருங்க, வாசிக்க சொன்னா வாசிங்க. ஆமா ஆமா, ஓகே. யாருக்கு சொன்னது? வேதபாரகர் பரிசேயருக்கு. எந்த சம்பவத்தில் சொன்னது? இயேசு எங்க சாப்பிட போயிருக்கிறாரு? ஆயக்காரரோட பாவிகளோட சாப்பிட போயிருக்கிறாரு. வேதபாரகர் சொல்றாங்க, இவர் ஆயக்காரரோட பாவிகளை கலந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சொன்ன உவமை. அவர்களுக்கு எந்த உவமை சொன்னாரு? பாவி மனம் திரும்புவதை குறித்தும், மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்தும் அந்த வேதபார பரிசேயருக்கு சொன்னாரு. எத்தனை பேர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. அப்ப அந்த வேதபார பரிசேயருக்கு பாவிகளை குறித்து வெளிப்பாடே கிடையாது. பாவிகளோட போகக்கூடாது, ஆயக்காரரோட பாவிகளோட சேரக்கூடாது, நாங்க யூத, நாங்க ஜாதிகளோட கலவாதவங்க. ஏசு அவங்கள பார்த்தா சொன்னாரு, எப்பா பிணியாளிக்கு தாப்பா வைத்தியம் தேவை அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த வேதபார பரிசேயருக்கு இன்னும் வெளிப்பாடு வரல. இயேசு வந்ததை குறித்த அந்த தெளிவு இல்ல, வெளிப்பாடு இல்ல. ஆகவே அவங்க எல்லாம் எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? இந்த குதிரை இதை கட்டினது போல அதே பார்வைக்குள்ள, அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறபடியால், ஐயோ இவங்க எல்லாம் பாவிகளோட சேராங்களே. யாரு சமாரிய ஸ்திரீ சொன்னா, நீர் யூதர்னா இருக்க, நீ எங்களோட கலந்திருக்கிறது எப்படி? அதனால பாவிகளோட ஆயக்காரரோட சேர்றாங்களே அப்படின்னாங்க. அவங்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த ஓமையை சொன்னார். நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாணத்தில், மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசமோ போதகமோ இல்லை. நல்லா விளைவிக்கணும். இயேசு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அடுத்த காரியத்தை சொல்லி அவங்களை கொண்டு வரல. கானானிலே போய் சேர்ப்பேன் என்று இந்த பூமிக்குரிய அந்த சுதந்திரத்தை குறித்து தான் அவர்களுக்கு சொன்னார். ஆகவே இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடோ அறிவோ இல்லை. நான் சொன்னதை எத்தனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதவங்க. அவங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாங்க, இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது அப்படி என்று. ஆனா பாருங்க, அவங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச மாட்டாங்க. எல்லாம் பிரசவம் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தையில ஆண்டவர் வர்றார் சந்திக்கப்படு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பரலோக ராஜ்யத்தை அவங்க பேச மாட்டாங்க. எத்தனை பேர் பேசிக்கிறாங்க? எந்த சபையில பேசுறாங்க? ரொம்ப கஷ்டங்க. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, இயேசு சரீரத்தில் இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய பிரீச்சிங், காட்ஸ் கிங்டம்,
ஆமென். இயேசு பூமியிலே வந்தபோது அவருடைய பிரசங்கம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு பூமியிலே வந்தபோது அவர் புறஜாதிகள் யாருக்கும் பிரசங்கம் பண்ணல. விளங்கிக்கங்க. இயேசு சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பிய போது இரண்டு பேரை அனுப்பிய போதும் நீங்கள் புறஜாதிகளிடத்தில் போகாமல் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்தில் போங்கள் என்று சொன்னார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை என்ன ஆடுன்னு சொன்னாரு சொல்லுங்க? காணாமல் போன ஆடு என்று சொன்னார். லூக்கா 15 வாசித்தோமே, அவங்க பேசினோட எதை குறித்து அவமானம் சொன்னார்? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அதுல ஒரு ஆடு என்ன ஆகி போச்சு? காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவர் பிரயாசப்பட்டு அதை ஜாக்கிரதையா கண்டுபிடிச்சு தன் தோல்ல போட்டு, இந்த ஆடு காணாம போச்சு, இதை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றது ஓமையை சொன்னார். அப்ப காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லி இயேசு யாரை சொன்னார்? யூதர்களை, பிரமாணமுடைய யூதர்களை தான் காணாமல் போன ஆடு என்று சொன்னார். இப்ப என்ன அந்த ஓமானத்தில் என்ன சொன்னார்? காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஹல்லேலூயா. எத்தனை நாள் சொன்னதை நான் விளங்கிக்கிட்டீங்க? கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இயேசு பூலோகத்தில் சரீரத்தில் இருந்தபோது அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கத்தையே செய்தார். அப்போஸ்தலர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அந்த சத்தியங்களையே ஜனங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஸ்பிரிட் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியம் அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே நாம் வளர வளர வளர, ஹல்லேலூயா, இந்த பூமியிலே நீங்கள் நல்ல கவனிங்க, இந்த பூமியிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாயிருப்பீர்கள், இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். சொல்லி சொல்லிதான் அவளை கைதட்ட வைக்கணுமா? என்னையா ஒரு வெளிப்பாடு கொடுக்கிற வெளிப்பாடு சபையா? புரியுதா உங்களுக்கு? வாசிக்க வேணாம், அப்புறம் திறக்க போறோம். மத்தேயு 5 சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு உப்பு. அதை சொல்லிட்டு கீழே சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா. அப்ப பரலோகத்துக்கு இருக்கிற பிதாவை கனெக்ஷன் உண்டு பண்ணாரா? பரலோகத்துக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசமாய் இருக்க கடவுளே. நான் சொல்ற வெளிப்பாட்டை புரிஞ்சுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, பரலோக கனெக்ஷன் நம்முடைய ஆவியில ஸ்ட்ராங்கா இருந்தா, இந்த பூமியில நீங்கள் ஒவ்வொருவரும் நாமும் எந்த பட்டணமாய் இருப்போம்? மலை மேல் உள்ள பட்டணமாய் இருப்போம். அது மறைந்திருக்க மாட்டாது. இப்போது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு சபைக்கு கொடுக்கிறபடியால் பிளஸட் பணியேல் இந்தியாவிலே மலை மேல் உள்ள பட்டணமாக தேவன் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறார். அதற்குத்தான் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்திலே வெளிப்பாட்டுக்குள்ளே நம்முடைய சபையை முதலாவது என்னை இந்த வெளிப்பாட்டுக்குள் கனெக்ஷன் பண்ணி இருக்கிறார். இப்போது உங்களை இந்த வெளிப்பாட்டுக்குள் கனெக்ஷன் பண்ணி இருக்கிறார். தயவு செய்து இந்த நேரத்தில் யாரும் பைபிள் படிக்க கூடாது, பைபிளை பார்க்க கூடாது. என் பிரசங்கத்தை கேளு, கரத்தை உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கல. இதை கேட்டா போதும். இப்ப நீ வீட்டில் போய் பைபிள் படிச்சா போதும். படிக்கணும், வாசிங்க, திறக்கணும். இப்ப நீங்க தியானம் இப்ப பைபிளை படிச்சு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரத்தை உயர்த்தி. அது எந்த விதத்தில் டைவர்ஷன் உண்டாக்குன்னு எனக்கு தெரியும். Listen to the preaching. Don't read the Bible now. That is your house. Don't meditate the Bible here. This is the time to hear the preaching with all attentive ear. Oh, கரத்தை உயர்த்தி. சரி, இயேசு ஃபர்ஸ்ட் preaching மத்தேயு 4, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள்னா இந்த அவருடைய preaching மனசை திருப்புப்பான்னு அர்த்தம். இந்த மனசு இருக்க அதை திருப்புண்டா மனதை குறித்தான் பிரசங்கம் பண்ண தவிர இயேசுவின் பிரசங்கம் சரீரத்தை குறித்து அல்ல. மனம் திரும்பு, மனது திரும்பட்டும்.
பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா கனெக்ஷன் ஆகணும்னா நம்முடைய மனது பரலோகத்துக்கு அடுத்த காரியத்திலேயே இருக்க வேண்டும். எத்தனை நாள் சொன்னதை பழகிட்டீங்க? இயேசு சொன்னார் பாருங்க, பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இதெல்லாம் இயேசுவின் உபதேசம், மலைப்பிரசங்கம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில என்ன இருக்கிறாங்க? திருடர் இருக்கிறாங்க, பூச்சி இருக்கு, துரு பிடிச்சிரும், இரும்பு கூட துரு பிடிச்சிரும், மரம் கூட துரு பிடிச்சிரும். இது பூமி. ஆனா பரலோகத்துக்கு போனா அங்க அதெல்லாம் கிடையாது. துருவும் இல்ல, பூச்சியும் இல்ல, திருடரும் இல்ல, கண்ணை மட்டும் திருடுவதும் இல்ல. அதனால பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கு. அப்ப நம்முடைய மனசும் நம்முடைய ஆவியும் நம்முடைய இருதயம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியத்துல கனெக்ஷன். கரத்தை உயர்த்தி கீழே பார்க்க கூடாது. என்ன கொண்டு வந்துட்டாரு மூவி உங்களுக்கு. இப்ப இதை குதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்களேன். ஐயா, என் பொக்கிஷம் எங்கேயா இருக்கு? என் சிந்தை இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தில் இருக்கா? பணம், பதவி, பட்டம், அது இது, நான் ரொம்ப ஹையா இருக்கணும், அப்படி பூமிக்கு அடுத்த காரியத்திலேயே இருக்கா? இல்ல, மேல கர்த்தருக்கு அடுத்த காரியம், நெக்ஸ்ட் டு த கிங்டம். நெக்ஸ்ட் டு த கிங்டம். என்னுடைய ஆவி இங்க பாதி அங்க பாதி, ஆத்துல பாதி சேத்துல பாதி, அப்படி இருக்கா? No brother, no sister. Seek ye first that God's kingdom and His righteousness. Then this all things, அத பூமி கெடுத்த எல்லா காரியமும் உனக்கு கொடுக்கப்படும் போதிச்சுட்டாரே. பூமி கெடுத்த காரியத்துல உன் எண்ணத்தை வைக்காதபடி பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல உன் எண்ணத்தை வைப்பாயானால், பூமி கெடுத்த காரியத்துல இயேசு செஞ்சு முடிச்சதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரை ஆசீர்வாதமாய் இருப்பதையும், அந்த தீர்க்க தரிசனத்துக்குள் அந்த ஜனங்களை செயல்படுத்தி அவர்களை கனப்படுத்தி வைப்பதிலும், அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதும், செவிக்கப்படுவதும் என்ற அதே ஸ்டேட்டஸ்ல உங்களை என்ன இயேசுவுக்குள்ளே தேவன் கொண்டு வந்து விட்டபடியால் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பூமியிலே நீங்கள் அனுபவித்துதான், பூமியில் அவர் உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சாட்சியாய் இருந்துதான் உங்களை பார்க்கிறவர்கள் பொறாமைப்படும்படி, பெருமூச்சு விடும்படி, உங்களுடைய குடும்பங்களை பார்க்கிறவர்கள் இது எப்படி வந்தது என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே வரும்படி, உங்கள் குடும்பங்கள், உங்கள் பொருளாதாரம், உங்கள் பிள்ளை, உங்கள் ஃபியூச்சர் எல்லாவற்றிலும் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் என்னுடைய ஆவி தொடர் ஸ்ட்ராங்காய் இருக்கும்போது, பூமிக்கு அடுத்த காரியத்தில் நன்மையின் மேல் நன்மை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், மேன்மையின் மேல் மேன்மை, சுதந்திரத்தின் மேல் சுதந்திரம் உங்களுக்கு வருவது அற்ப காரியம். Amen. Hallelujah. மனம், மனசு, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கு அங்க உங்க இருதயம் இருக்கும். அப்ப பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல இந்த மனசும் இந்த மனசும் இந்த ஆவியம் போயிருச்சுன்னா நீங்க பரிசுத்த அடைவீங்க. அது தானாவே பரிசுத்த அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. போயிருச்சுனாவே பரிசுத்தம் தான். பவுல் சொல்றார் பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் எழுதினப்ப பரலோகத்தில் இருந்தா எழுதினாரு, கீழே இருந்தா எழுதினாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து மேலே இருந்து இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்பு இருக்காயா?
என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படின்னா சிந்தையின் ஆவியும் தேவனுக்கு பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு எனும் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? இயேசு என்னும் இரட்சகர் அவர் வருவேன் என்று சொன்னவர் தாமதம் முன்னார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வரப்போகிறார். 1000-10,000 தூதர்களோடு அவர் வரப்போகிறார். ஆரவாரத்தோட, பிரதான தூதனுடைய சத்தத்தோட, தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இயேசு இறங்கி வர போகிறார். இப்பேற்பட்ட சத்தியத்தின் தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும்.